இயற்கையான, எளிமையான, யதார்த்தமான உங்கள் வீட்டில் எங்கள் சமையல். இது நம்ம சமையல். ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்த எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஐட்டம், மட்டன் சுக்கா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கி அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கு குக்கரில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடணும். இஞ்சி பூண்டு விழுதை ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த மட்டனை எடுத்து போட்டுக்கிடலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ தான் சுக்காவுக்கு அது பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போ அந்த மட்டன் பீசஸை போட்டு லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கரண்டியிலேயே வதக்கி விட்டுக்கிடலாம். மட்டனை இப்படியே வதக்கிறதுக்கு நம்ம தனியாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அதிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு திரும்ப அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போடுறது ரொம்ப நல்லது. அது ஒரு கிருமி நாசினியும் கூட. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போது இதில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு 400 ml ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு வேகட்டும். மட்டன் நல்லா வெந்துட்ட பிறகு அதை இறக்கி வச்சுக்கிடலாம். விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 முதல் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். விட்டு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லைட்டாக சேர்த்தோம்னாலே போதும். கொஞ்சமாக எடுத்து போட்டு அது வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் கறியோடு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அந்த பூண்டு இஞ்சியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இது நான் ஒரு 100 to 150 கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம போட்டு வேக வச்சுக்கிடலாம். இதை ஃபுல்லாக வதக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு பாதி வெந்தாலே போதும். வெங்காயம் ரொம்ப வேக வைக்க வேணாம். பாதி வெந்துட்ட பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறோம். பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே தயாரித்த குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த குழம்பு மிளகாய்த்தூளை நம்ம எல்லா குழம்புகளுக்கும் பயன்படுத்தலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மசால் பொடியை வீட்டிலையே தயாரித்த மசால் பொடியை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். மசால் பொடி கொஞ்சம் பச்சை வாடை போன பிறகு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச கறி இப்போ நல்லா விசில் அடங்கி இருக்கும். ப்ரெஷர்லாம் போய் இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. 3/4 பாகம் வெந்திருக்குது. இப்போ நம்ம அந்த வேக வச்ச கறியை அப்படியே சேர்த்துக்கிடுவோம். அந்த வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்தே இந்த பேனில் இப்போ சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும்.
மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவோம். நம்ம இதுக்கு வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கறி நல்லா ஒட்டாமல், மசாலெலாம் ஒட்டாமல் நல்லா வரும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மூடி வச்சு நல்லா கறி வெந்து முடிச்சிருச்சு. கறி வெந்து முடித்தோடனே பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.